வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய தேர்வாக பார்க்கப்படுற தேர்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இன்னைக்கு ஜூன் 15ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து வெளியில் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வில் பல மோசடிகள் நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய போராட்டங்கள்லாம் இந்தியா முழுக்க நிறைய இடத்துல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படாதனால அதை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்க டைம்ல மே 5ஆம் தேதி நடந்த நீட் எக்ஸாமுக்கு வந்து சில குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும் ரீ எக்ஸாம் வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது குறிப்பிட்ட மாணவர்கள்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாணவர்களுக்கு மட்டும் ஜூன் 23ஆம் தேதி ரீ எக்ஸாம் தேர்வு வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து வெளியில வந்து பரவ ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2.3 கோடி ரூபாய் கொடுத்து நீட் எக்ஸாமுக்கான மோசடி வந்து குஜராத்ல ஒரு சென்டர்ல நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது என்ன சென்டர்லன்னு பாத்தீங்கன்னா, குஜராத்ல கோத்ரா அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இருக்க ஜே ஜலராம் அப்படின்ற ஒரு ஸ்கூலை வந்து நீட்டுக்கு சென்டரா வந்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த சென்டர்ல ஒரு 30 மாணவர்கள் வந்து பணம் கொடுத்து எக்ஸாமை வந்து அவங்க அணுகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. எப்படா பணம் கொடுத்து அணுகுனான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜே ஜெயராம் அப்படின்ற காலேஜை சேர்ந்த பிசிக்ஸ் டீச்சரான துஷார் பட் அப்படின்ற ஒரு நபரோட கார்ல 7 லட்சம் ரூபாய் பணமும், அது மட்டும் இல்லாம அவரோட வீடை செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2.3 கோடி ரூபாய்க்கான பிளாங்க் செக் இருந்ததாகவும் நியூஸ் வந்து இப்போ வெளியில் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, மே 5ஆம் தேதி வந்து நீட் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாம்ல மோசடி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து மே 7ஆம் தேதி வந்து தெரிய வருது. ஸோ துஷார் பட் அப்படின்ற அந்த டீச்சரோட வீடை செக் பண்ணி பார்க்கும்போது 8 செக் 2.3 கோடி ரூபாய்க்கான பிளாங்க் செக் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 30 ஸ்டூடெண்டோட நேம் லிஸ்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அப்பயே நடந்துருச்சு. மே 8ஆம் தேதி எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியப்படலை. பட் இந்த மாதிரி நீட் எக்ஸாம்ல ஸ்கேம் இருக்கு, கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க, 718 அப்படின்ற ஒரு மார்க் யாருமே எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பரவும் போது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. அதாவது நீட் எக்ஸாம்ல ஸ்கேம் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அதிகமா பரவானதுக்கு அப்புறம் அப்படின்ற சென்டர்ல 2.3 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பரை வந்து டீச்சர்ஸே ஃபில் பண்ணி தருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டர்ல ஜே ஜலராம் அப்படின்ற ஸ்கூல்ல இருக்க சென்டர்ல சில டீச்சர்ஸ் வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்க வந்து கொஸ்டின் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்கல்ல, ஸோ அந்த ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷீட்ல வந்து நீங்க ஃபில் பண்ணாதீங்க, விட்டு வச்சிருங்க, நீங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஃபில் பண்ணி தந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மோசடியை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியில வந்திருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய நேஷனல் லெவலில் ஒரு சர்ஜா ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறி இருக்கு. நீட் எக்ஸாம்ல 24 லட்சம் பேர் கஷ்டப்பட்டு எழுதி பாஸ் ஆகணும், நல்ல இடத்துக்கு போகணும், நல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி எழுதுறாங்க. ஸோ அதுல இந்த மாதிரி ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இருந்துச்சு. நீட் எக்ஸாம் மேலே நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது. நீட் அப்படின்ற விஷயம் வேணான்னு பல ஸ்டேட்ஸ் எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மோசடிகள் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த இதுக்கான நடவடிக்கைகள் கரெக்டாக நடந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில் வரணும் அப்படின்றது தான் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. யார் யார் மோசடி பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே கரெக்டான தண்டனை கிடச்சி இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. என்டிஏ அப்படின்ற ஒரு ஏஜென்சி மேலே பல புகார்கள் வந்து பல கேஸ்கள் வந்து இப்போ பதிவாயிருக்கு. இது வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. 24 லட்சம் பேர் நீட் எக்ஸாம் எழுதின பேர், அவங்க எழுதின எக்ஸாமில் இவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்கு. சில பேருக்கு வந்து எக்ஸாம் மார்க் கொடுத்துருக்காங்க, சில பேருக்கு வந்து ஃப்ரீயாகவே எக்ஸாம் ஃபுல் மார்க் வாங்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயம் நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய எக்ஸாமாக பார்க்க போகிற ஒரு எக்ஸாம் மேலே ஒரு மரியாதையே எல்லாருமே இழந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம் மேலே இருக்க நம்பிக்கை, இந்த எக்ஸாம் தான் நம்ம எல்லாரும் பெரிய ஆளாகலாம் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருமே இழந்திருக்காங்க அப்படின்றது தான் ஒரு நிகர்சனமான உண்மையாக இருக்குது. ஸோ இதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக நடக்கும், அதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்றத நம்பி அது இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.